கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அவரிடத்திலே போகும்பொழுது அவர் கவலைகளெல்லாம் நீக்கி பட்கடிப்புக்கு நீக்கி நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்னவோ நடந்திருக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, 124வது சங்கீதம் ஒரு வல்லமையான சங்கீதம். கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்னெல்லாம் நடந்திருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது 6வது வசனத்துல சொல்றாரு, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் அவங்களுடைய பற்களுக்கு இரையாக, அதாவது அவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்மளை பற்றி குற்றம் சாட்டி கொண்டு இருப்பார்கள். இடுக்கன் வழியா நம்ம நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா 7 மாதங்களை அழகாக கடக்க செய்து 8வது மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் கொடுத்து நம்மை கொண்டு சென்றிருக்கிறார். எவ்வளோ பேர் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளில் இராமற் போயிருக்கக்கூடும். ஆனால் அற்பமும் தூசியும் குப்பையுமான நம்மை அழகாய் நடத்தி வந்து பலருடைய பற்களுக்கு இரையாக மாட்டாதபடிக்கு நம்மை காத்து வழி நடத்தி பக்கத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு எத்தனை பிரச்சனை நமக்கு இருந்தாலும், அது ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். அவங்க பேச்சுக்கு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் உங்களை தப்பித்து நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது ஒரு போர்டு எழுதி மாட்டி இருக்காங்க. எல்லாரும் அந்த போர்டை பார்த்துட்டு எதையும் பேசிட்டே இருக்காங்க, அப்படியே கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க. சில பேர் அப்படியே வியப்பா பார்க்குறாங்க. என்னன்னா, அந்த அந்த பணக்காரர் அவர் தனிமையா இருக்கிறவர், நான் இறந்துட்டா இந்த சொத்து என் பணம் இதெல்லாம் எடுத்துட்டா போறேன் நான், அதனால கடன் தொல்லையிலே இருக்கிறவர்கள் உள்ளே வந்து 12 மணிக்குள்ள வந்து என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவர் போர்டு மாட்டியிருக்கிறாரு. எல்லாரும் இதில் பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும், இப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் விழுந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தர் கடனோடு மரித்து போகலாம் என்று சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்காரு. அவர் இந்த போர்டை பார்த்ததுமே அவர் சரி எப்படியோ சாகத்தானே போகிறோம், இவர் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அவர் உள்ளே போய் பார்க்கும்பொழுது அவனை வர சொல்லி உட்கார வச்சு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன்னு பார்த்து அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடுத்து அது எல்லாம் நீ நீட்டினது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறேன்னு அவருக்கு இன்னும் மேலே கொஞ்சம் காசு கொடுத்து நீ போய் நன்றாக வாழு, ஆனால் ஒரே ஒன்று சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு இதையெல்லாம் எடுத்துட்டு போ என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, அவன் கடனை எல்லாம் அடைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தானாம். இப்படித்தான் கர்த்தருடைய வாழ்க்கையும் இருக்குது. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நீ ஏன் இன்னும் அழுது கொண்டு இருக்கிறார், நீ என்னிடத்திலே வா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அவரிடத்திலே போகும்பொழுது அவர் கவலைகளெல்லாம் நீக்கி பட்கடிப்புக்கு நீக்கி நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்னவோ நடந்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்க. இந்த ஒரு விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துறோம். நீங்க ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.